ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாலினி சீக்கிரமாகவே குணமாகி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம வேதவழி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட பார்க்காம கலரி விட்டுக்கிட்டுருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனால் நம்ம வேதவழி பேசுகிறதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம கையிலுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. இதை வச்சு சாக்கா வச்சு நம்ம வேதவழி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய நோக்கமே என்ன? எங்கே பணக்கார பையன் இருக்கானோ அவனை லவ் பண்ணி அவனுடைய மைண்டை மாற்றி அவனை மசக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த சொத்து எல்லாம் இந்த வீட்டுக்கு எழுதினது உங்கள் பேரில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேதவழி பார்த்திங்கன்னா குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆனந்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனந்தி தான் வேணும்னே தள்ளி விட்டுருக்கா, கொலை முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதவழி பார்த்திங்கன்னா இப்போ வேறு லெவலில் முடிவெடுக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஷாலினியுடைய விபத்துக்கும் நம்ம ஆனந்திக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. என்ன கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாலினியும் ஒரு பக்கம் அவசரம், அதே போல் நம்ம ஆனந்தியும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே போல் பார்த்திங்கன்னா பொறுமையாக நின்று இப்படி தான் நான் பாலுவாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தி சொல்லியிருந்தா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முடிஞ்சிருக்கும். இப்போது இருக்கு போராடிக்கிட்டு இருக்கா தான் பொண்ணு அப்படின்னு கூட நினச்சி கூட பார்க்காம நம்ம வேதவழி பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு சம்மந்தம், அதாவது நம்ம ஆனந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டிலேருந்து சம்மதம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கெடுக்கணும், நீங்கள் உங்களுக்கு வேறு குடும்பமே கிடைக்கலையா, போயும் இந்த குடும்பத்தில் இருந்து தான் பொண்ணு எடுத்துக்கிட்டு போவீங்களா, உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியலையா, எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதவழி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கிளப்பிட்டுருக்காங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம கையிலுடைய குடும்பத்துக்கு ஏத்தாப்பில் இருந்துச்சு. அதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா நான் உங்களை என்னமோன்னு நினச்சிட்றேன், ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கவங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம கையிலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஷாலினிக்கு குணமாயிடணும், ஷாலினிக்கு எந்த விதமான ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அன்புடைய மனசையும் மாற்றி எல்லா வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக சிறப்பாக சந்தோஷமாக ஒன்றா வாழணும் அப்படின்ற ஆசையோடு தான் நம்ம அன்புவும் பார்த்திங்கன்னா இருக்கார். இதுக்கு அதாவது சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வேதவழி கேட்குவாங்க. ஏன்னா வேதவழியுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, அதாவது குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆளாளுக்கு ஒரு பக்கமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதவழியுடைய ஆசை கனவுகள் எல்லாமே இருக்குது. அதையும் மீறி நம்ம தேவி எப்படி இந்த வேதவழிக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அதுக்கும் ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிளானும் பார்த்திங்கன்னா நம்ம வேதவழிக்கு எதிராக நம்ம யாருமே எடுத்துக்கவே போகிறதில்ல. அவங்க போடுற பிளான் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே என்ன தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.